வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் ஒரு 4 ஸ்பீக்கர் வந்து நம்ம ஆம்பிளிஃபையரில் இணைக்கணும்னா அது எந்த முறையில் நம்ம இணைக்கிறது, அதாவது சீரிஸ் பண்ணுறதா இல்லை பேரல் பண்ணுறதா, எந்த மாதிரி இணைக்கக்கூடாது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, ஊஃபராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வந்து ப்ளஸ் மைனஸ் முதல்ல செக் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இது ப்ளஸ் இது மைனஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கலாம். அந்த பேட்டரியில் இந்த சின்ன பின் இருக்குல்ல, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. நம்ம அந்த ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ் சைடும் மைனஸ் வந்து மைனஸ் சைடும் வச்சு ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பேப்பர் வந்து மேலே வருது. இப்போ இது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் செக் பண்ண பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த 4மே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்பீக்கர் நம்ம ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே 9 வோல்ட் பேட்டரி வச்சு ப்ளஸ் மைனஸை முதல்ல செக் பண்ணிக்கணும். இப்போ நான் செக் பண்ண மாதிரி எல்லாத்தையும் நான் செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஊஃபர் எல்லாத்தையும் நான் திருப்பி வச்சு உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குற பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் வந்து 4 ohmஸா இல்லை 8 ohmஸா இல்லை 16 ohmஸா, இந்த மாதிரி நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போனா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வயரிங் பண்ண முடியும். இப்போ இந்த ஊஃபரை பொறுத்தளவுக்கு இது வந்து 4 ohms. மீட்டர் வச்சு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீட்டரில் வந்து நான் 200 ohmஸில் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்க. 3.9 ohms காட்டுது, அதாவது 4 ohms காமிக்குது. அதே மாதிரி எல்லா ஸ்பீக்கரும் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எத்தனை ohmsன்னு. அது மெயினாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், 4 ohmஸா இல்லை 8 ohmsன்னு. இப்போ 4 ohmsன்னு தெரிஞ்சு வச்சு இப்போ நம்ம 2 வகையான முறையில் நம்ம வயரிங் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இந்த எல்லா ஸ்பீக்கரையும் பார்த்தீங்கன்னா சீரிஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், அல்லது சீரிஸ் அண்ட் பேரல் ரெண்டுமே பண்ணி யூஸ் பண்ணலாம். சீரிஸ் பண்ணோம்னா இதோட ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ohms வரும். உங்களோட ஆம்பிளிஃபையர் வந்து 16 ohms சப்போர்ட்டோட இருந்துச்சுன்னா நீங்கள் இதை 4மே சீரிஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை உங்கள் ஆம்பிளிஃபையரில் வந்து 4 ohms சப்போர்ட்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு வயரிங் பண்ணுறேன் பாருங்க, அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படின்னா தான் இது வந்து இந்த ஆம்பிளிஃபையருக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர் ஓம்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணி வயரிங் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக அந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த 4 ஸ்பீக்கரையும் நம்ம 16 ohms எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கருப்பு சேப்பு 2 வயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஸ்பீக்கரில் ப்ளஸில் ஒரு வயரை பற்றிக்கிறேன். அடுத்து மைனஸில் ஒரு வயரு பற்ற வைக்கிறேன். இப்போ 2 வயர் பற்ற வச்சிட்டேன். இப்போ சீரிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கருப்பு வயர் இருக்குல்ல, அந்த கருப்பு வயரை நம்ம இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் கொடுக்கணும். ப்ளஸில் பற்ற வச்சாச்சு. அதாவது இந்த ஸ்பீக்கரோட மைனஸை இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் பற்ற வைக்கணும். பற்ற வச்சாச்சு. அடுத்து ஒரு கருப்பு வயரை எடுத்துக்கிறேன். இந்த கருப்பு வயரை இந்த 2வது பற்ற வச்சோம்னா அந்த ஸ்பீக்கரோட மைனஸில் பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த பற்ற வச்ச வயரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் அந்த வயரை பற்ற வைக்கணும். பற்ற வச்சாச்சு. அடுத்து இன்னொரு ஒரு சிவப்பு வயரை எடுத்துக்கிறேன். இந்த சிவப்பு வயரை இந்த ஸ்பீக்கரோட இந்த மைனஸில் பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த பற்ற வச்சோம்ல சிவப்பு வயர், அந்த வயரை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் பற்ற வைக்கணும். இப்போ அடுத்து ஒரு கருப்பு வயர் எடுத்திருக்கேன். அந்த வயரை நம்ம இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, இதில் மைனஸில் இந்த வயரை பற்ற வைக்கிறேன். இப்போ அவ்வளோதான், சீரிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு கருப்பு சேப்பு 2 வயர் பற்ற வச்சோம். அது மைனஸ்லேருந்து நேராக கொண்டு போய் இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் பற்ற வச்சுருக்கேன். அந்த மைனஸ் இந்த ஸ்பீக்கரோட மைனஸ்லேருந்து ஒரு வயரை கருப்பு வயர் எடுத்து இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் பற்ற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்பீக்கரோட மைனஸில் ஒரு வயரை எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் பற்ற வச்சுருக்கேன். இப்போ சீரிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மைனஸ், இந்த லாஸ்ட் ஸ்பீக்கர் மைனஸ் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த வயர், இப்போ இதுதான் இன்புட்டு. இந்த வயர் தான் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்புட்டு. முத ஒரு ஸ்பீக்கரை பற்ற வச்சோம்ல சிகப்பு வயர், இதுதான் ப்ளஸ்ஸு. இப்போ இது ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆம்பிளிஃபையரில் கொடுக்கணும். இப்போ நம்ம இதை ஓம்ஸு எத்தனை வருதுன்னு செக் பண்ணலாம். இப்போ நம்ம சீரிஸ் பண்ணியிருக்கோம்ல, ஓம்ஸை பார்க்கலாம். கருப்பு அந்த லாஸ்ட்டு வயர் எடுத்தோம்ல, அதை நான் எடுத்திருக்கேன். கருப்பு வயரை மைனஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரோட ப்ளஸ்லேருந்து ஒரு வயர் எடுத்திருக்கேன். இப்போ ஓம்ஸ் பாருங்கள், பார்த்தீங்களா, 15.2 ohms, அதாவது 16 ohms வந்துருச்சு. இப்போ 4 ஸ்பீக்கரை நம்ம சீரிஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 16 ohms பொறுத்தளவுக்கு நம்ம ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து இந்த ஸ்பீக்கர் வந்து 4 ohms எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த 4 ஸ்பீக்கரை நம்ம 4 ohms மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா சீரிஸ் மட்டும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பேரலாகவும் பண்ணக்கூடாது. எல்லாமே டோட்டலாக பேரலாகவும் பண்ணக்கூடாது. டோட்டலாக பேரல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க 1 ohms மாறிக்கிறோம். நம்மளுக்கு தேவை 4 ohms. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சீரிஸும் பண்ணணும், பேரல் பண்ணணும், ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கருப்பு சேப்பு 2 வயர் எடுத்துக்கலாம். மேலே இருக்க முதல் ஸ்பீக்கரில் ப்ளஸில் ஒரு வயரு பார்த்து வச்சுக்கிறேன். அடுத்து மைனஸில் ஒரு வயரு பார்த்து வச்சுக்கலாம். 2 வயர் பார்த்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கருப்பு வயர் இருக்குல்ல, மைனஸ்லேருந்து ஒரு கருப்பு வயர் எடுத்தோம்ல, அதை இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் பார்த்து வைக்கணும். அடுத்து இந்த ஸ்பீக்கரில் மைனஸில் ஒரு வயரு பார்த்து வைக்கிறேன். இப்போ மைனஸில் ஒரு வயரு பற்ற வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரில் சேப்பு வயர் பற்ற வச்சோம்ல, அந்த சேப்பை கொண்டு வந்து இந்த கீழே இருக்க ஸ்பீக்கரில் ப்ளஸில் பற்ற வச்சிடணும். ப்ளஸுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னொரு கருப்பு வயர் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த ஸ்பீக்கரோட மைனஸில் பற்ற வைக்கிறேன். அந்த வயரை கொண்டு வந்து இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, இதில் ப்ளஸில் அந்த வயரை பற்ற வச்சிடலாம். அடுத்து இந்த ஸ்பீக்கரோட மைனஸ் பின்னில் ஒரு வயர் பற்ற வச்சோம்ல கருப்பு, அந்த வயரை எட்டு வந்து இந்த கீழே இருக்க ஸ்பீக்கரில் மைனஸில் பற்ற வச்சலாம். அவ்வளோதான். இப்போ சீரிஸ் அண்ட் பேரல் முடிஞ்சு. இப்போ 4 ohms மாறிக்கிச்சு. இந்த சேப்பு வயர் ப்ளஸில் பற்ற வச்சிருக்கத இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் பற்ற வச்சிடணும். இந்த ஸ்பீக்கரோட மைனஸில் வயர் பற்ற வச்சதை அதை நேரம் கொண்டு வந்து இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் பற்ற வைக்கணும். அடுத்து இந்த ஸ்பீக்கரோட மைனஸ்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்பீக்கரோட மைனஸில் பற்ற வச்சிடணும். அடுத்து இந்த கீழே இருக்க ஸ்பீக்கரில் மைனஸில் ஒரு வயர் எடுத்திருக்கேன், அந்த வயரை கொண்டு போய் இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸில் பற்ற வச்சிடணும். இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம ஆம்பிளிஃபையர்லேருந்து இந்த ஸ்பீக்கருக்கு இன்புட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 2 வயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஒரு வயர் பற்ற வச்சுக்கலாம். இந்த ஸ்பீக்கரோட மைனஸில் ஒரு வயர் பற்ற வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 வயர் வரும் பார்த்தீங்களா, இதுதான் ஆம்பிளிஃபையருக்கு கொடுக்குறது. இந்த 2 வயர் தான் ஆம்பிளிஃபையர். இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம அந்த மீட்டரை வச்சு செக் பண்ணலாம். பார்த்தீங்களா 3.9 ohms வந்துருச்சா? அப்போ 4 ohms வந்துருச்சு. நம்ம 4 4 ohms ஸ்பீக்கரை நம்ம சீரிஸ் அண்ட் பேரல் பண்ணி இப்போ மொத்தத்துக்கு 4 ohms மாற்றிட்டோம். இப்போ இந்த வயர் நம்ம ஆம்பிளிஃபையரில் 4 ohms லைனில் கொடுத்தோம்னா நல்லா வேலை செய்யும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இதில் 2 வழிமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4மே சீரிஸ் பண்ணி 16 ohms மாற்றுறது எப்படி, அதே மாதிரி இதை 4 ohms மாற்றுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 4 ohms மாற்றியாச்சு. இதை ஒரு சின்ன ஒரு ஆம்பிளிஃபையரில் கொடுத்து உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ஆம்பிளிஃபையர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 ஸ்பீக்கர் நம்ம சீரிஸ் பேரல் பண்ணி 2 வயர் மட்டும் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 வயர் இதுதான். இதை நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் இந்த சேப்பு வயரை ப்ளஸில் ஸ்பீக்கர் லைனில் கொடுக்குறேன். அடுத்து இந்த கருப்பு வயரை இந்த ஸ்பீக்கரோட டெர்மினலில் மைனஸில் கொடுத்துருக்கேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ ஒரு சாங்ஸு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 8 ohms மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்பீக்கர் வந்து 8 ohms ஸ்பீக்கராக இருந்தால் இது நான் சொன்ன மாதிரி சீரிஸ் அண்ட் பேரல் மாற்றினோம்னா 8 ohms இந்த அவுட்புட்டில் வரும். இது 4 ohms ஸ்பீக்கர்னால நம்ம 4 ohms மாற்றலாம், அல்லது 16 ohms மாற்றலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கரை யூஸ் பண்ணால் தான் ஆம்பிளிஃபையருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது இல்லாமல் 4 ஸ்பீக்கரையும் நம்ம பேரல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, மொத்தத்துக்கு 1 ohms மாறிக்கிறோம். 1 ohms மாறிக்கிச்சுன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையரில் நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து ஓவர் ஹீட் ஆகி ஆம்பிளிஃபையர் ஃபால்ட் ஆகும், ஸ்பீக்கரும் கம்ப்ளைண்ட் வந்துடும். அந்த மாதிரி ஒரே இதை பேரல் பண்ணக்கூடாது. சீரிஸ்ன்னு பேரல் பண்ணலாம், அல்லது சீரிஸ் மட்டும் பண்ணலாம். அப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் ஆம்பிளிஃபையருக்கும் சேஃப்டி, உங்கள் ஸ்பீக்கருக்கும் சேஃப்டி. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.